நீங்க யாரு? இந்த கேள்வி நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எழும் ஒரு அழகான கேள்வி. ஆமா, நான் யாரு? இந்த கேள்விய நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது கேட்டிருக்கீங்கன்னா இந்த கதை உங்களுக்கானது. ஆதித்யா என்ற ஒரு சராசரி மிடில் கிளாஸ் இளைஞன். அவன் குடும்பத்துல கல்லூரி படிப்பை முடிச்சிட்டு ஒரு நல்ல வேலையில சேர்ந்திருக்காரு. அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் இருக்காங்க. அவர்தான் அவர் குடும்பத்துல முதல் பட்டதாரி. வெளிப்படையா பார்த்தீங்கன்னா ஆதித்யாவோட வாழ்க்கை சீரும் சிறப்புமாக நல்லாவே போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஆதித்யாவின் மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு அமைதியின்மை குடிக்கொண்டிருக்கு. அவர் அடிக்கடி தனக்குள்ளேயே அவர் கேட்டுக்குவாரு, நான் யாரு? நான் எதற்காக வாழ்றேன்? என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? சின்ன வயசுல இருந்தே ஆதித்யா மற்றவர்களோட எதிர்பார்ப்புக்கு ஏத்தாற் போல வாழ பழகி இருந்தார். அவங்க பெற்றோர்கள் அவங்கள ஒரு இன்ஜினியரா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பெற்றோர்களுக்காக அவர் காலேஜ்ல இன்ஜினியர் படிப்பை படிச்சாரு. ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள ஒரு வேடிக்கையான, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கிற ஒரு பர்சனா பார்க்க ஆசைப்படுறாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில இருக்கும்போது எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருப்பார். இந்த சொசைட்டி அவரை ஒரு வெற்றிகரமான ஒரு தனி நபரா இருக்க முயற்சிக்குது. அவங்களுக்காக அவர் எப்பவுமே ஒரு வெற்றியாளரா, யூனிக்கான பர்சனா இருக்க காட்டிக்க விரும்புறாரு. இந்த எதிர்பார்ப்புகள் அவருக்கு ஒரு சுமையுமா இருக்கு. இந்த சுமை அவருடைய தோள்கள்ல கனமா இருக்கு. அவன் தனக்குள்ளேயே இருந்த உண்மையான ஆதித்யாவை தேடினாரு. ஆனா அது அவருக்கு கிடைக்கவே இல்லை. அவன் தன்னோட வேலையில பார்த்தீங்கன்னா திருப்தி அடையவே இல்லை. நண்பர்களோடு இருக்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்காரு. ஆனா அவருடைய மனசுக்குள்ள ஒரு வெற்றிடம் அவனுக்குள்ள இருக்கு. அவன் எதையோ இழந்தது போல உணர்றான். ஒரு நாள் அவன் தன்னுடைய ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த ரூம்ல ஒரு பெரிய கண்ணாடி தெரியுது. அந்த கண்ணாடியில தன்னோட பிம்பத்தை பார்க்கிறான். அதுல அவன் முகம் தெரியுது. ஆனா அதுல அவனுடைய உண்மையான உணர்வுகளை பார்க்க முடியல. தனக்குள்ளேயே அவர் இந்த கேள்வியை கேட்டுக்கிறாரு. கண்ணாடியில பார்த்துட்டு, இது நான் தானா? இதுதான் ஆதித்யாவா என கேட்டுக்கிட்டாரு. இந்த மன போராட்டத்திற்கு மத்தியில ஆதித்யா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றாரு. இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்காக ஒரு ட்ரிப்பு போலான்னு பிளான் பண்றாரு. இந்த சிட்டி லைஃப்ல இருந்து ரொம்ப தூரமா ஒரு மலைப்பகுதிக்கு போறதுக்காக பிளான் பண்றாரு. அதே மாதிரி ஒரு மலைப்பகுதிக்கும் செல்றாரு. அங்கே ஒரு சின்ன கிராமம். அங்க ஒரு வயதான முனிவரை சந்திக்கிறாரு. அந்த முனிவரோட கண்கள் பிரகாசமா இருக்கு. அவர் முகத்துல ஒரு அமைதி தெரியுது. ஆதித்யா மன குழப்பங்களோட அந்த முனிவரை சந்திச்சு, நான் யாரு மகனே? இந்த கேள்விக்கான விடை உனக்குள்ளேயே இருக்கிறது. அதை நீ தான் கண்டறிய வேண்டும் சொல்றாரு. ஆதித்யா கேட்கிறாரு, எப்படி? என்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முனிவர் அதற்கு ஒரு சின்ன கதைய சொல்றாரு. அங்க தெரியுது இல்லையா ஒரு விதை உனக்கு? அந்த விதையை பாரு. அது என்னவாக மாறும்னு நீ நினைக்கிற ஃபியூச்சர்ல? ஆதித்யா சொல்றாரு, அது ஒரு மரமாக மாறும் என சொல்றாரு. சரியா சொன்ன மகனே. ஆனா அது எப்போ மரமா மாறும்? அது மண்ணில் புதைஞ்சி நீர் ஊத்தினதுக்கு அப்புறம் சூரிய ஒளி பட்டு பல சவால்களை எதிர்கொண்ட பிறகுதான் ஒரு பெரிய மரமா வளரும். கரெக்டு தானே? ஆதித்யாவை கேட்கிறாரு. ஆதித்யாவும் கரெக்டு அப்படின்னு சொல்றாரு. அது வரைக்கும் அந்த விதை விதையாவே தான் இருக்கும். நீயும் அந்த விதை மாதிரிதான். உனக்குள்ளேயும் ஒரு பெரிய மரம் மறைஞ்சிருக்கு. அதை நீதான் வளர்க்க வேண்டும் சொல்றாரு. ஆதித்யாவுக்கு முனிவர் சொன்ன கதையை கேட்டதுல ஒரு கான்ஃபிடென்ட் வருது. அதனால
அவரு தன்னுடைய உண்மையான ஆதித்யாவை தேடும் பயணத்தை மேற்கொள்றாரு. ஆதித்யா தன்னுடைய வேலையை விட்டுறாரு. விட்டுட்டு தனக்குள்ள இருந்த இன்ட்ரெஸ்ட தனக்கு பிடித்த மாதிரி வாழ ஆசைப்படுறாரு. அவருக்கு ரொம்பவும் பிடித்த வேலை ஓவியம் வரைகிறது. அவருக்கு ஓவியம் வரைகிறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அதை ஒருபோதும் சீரியஸாக எடுத்துக்கிட்டதே இல்லை. இப்போ அவர் தன்னுடைய நேரத்தை ஓவியம் வரைகிறதுலையும் இயற்கையை ரசிக்கிறதுலையும் செலவிட டிசைட் பண்ணுறாரு. அதே மாதிரி டெய்லி ஓவியம் வரையவும் ஆரம்பிக்கிறாரு. ஓவியம் வரைகிறாரு, ஆனால் அந்த ஓவியம் சரியாகவே வரல அவருக்கு. அவர் ரொம்பவே டயர்ட் ஆகுறாரு, கான்ஃபிடென்ஸை இழக்கிறாரு, அவருக்குள்ள அவரே டீமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு முனிவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது. தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு பாடம். அவர் தொடர்ந்து ஓவியம் வரைய முயற்சி செய்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஓவியம் வரையும் போது அதில் ஒரு சின்ன முன்னேற்றத்தை பார்க்குறாரு. அது வரைஞ்ச ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு வண்ணமும் அவருடைய உள் மனசுல இருந்து வெளிப்படையாக வந்த வண்ணங்கள். அது அவரை எங்கேயோ ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த ஓவியம் வரையும் போது நிறைய நேரம் எடுக்குது, ஆனால் அந்த நேரம் போகிறது அவருக்கு தெரியவே இல்லை. அது அவனுக்கு ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. ஆனால் அவர் டிசைட் பண்ண இந்த பயணம் சவால்கள் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஒன்றும் கடந்து போயிடல. ரொம்பவே சவால்கள் நிறைந்த ஒரு பயணமாக தான் இருந்தது. அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா அவரை புரிஞ்சிக்கவே இல்லை. அவரை பார்த்து கேட்குறாங்க, ஏன் ஒரு நல்ல வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சொசைட்டி அவரை ஒரு தோல்வியானவனாக தான் பார்க்குது. ஆனால் இந்த வாட்டி ஆதித்யா மற்றவர்களோட கருத்துக்கு செவி சாய்க்கலை. அவர் உள் மனசு என்ன சொல்லதோ அதை மட்டும்தான் கேட்குறாரு. அவன் தனது பலவீனத்தை எதிர்கொண்டான். அவன் எளிதில் கோபமடைவான் என்பதை அவன் உணர்ந்தான். தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவதற்காக தியானம் செய்ய தொடங்கினார். அது அவனுக்கு ஒரு அமைதியை கொடுத்தது. அவன் தனது பயங்களை எதிர்கொள்வதற்காக தனியாக பயணம் செய்ய முயற்சி செய்கிறான். அவன் ரொம்பவே பயப்படுவார் தனியாக பயணம் செய்வதற்கு. ஆனால் இப்போ தனியாக மலைகளை ஏறி புதிய இடங்களுக்கு செல்றாரு. அங்கே போகும்போது நிறையவே சவால்களை சந்திக்கிறாரு. அந்த ஒவ்வொரு சவால்களையும் ஒரு வாய்ப்பா உணர்றாரு. நீ யாரு என்ற கேள்விக்கான பதில அவர் இந்த சவால்கள்ல இருந்து கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறாரு. ஆதித்யா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமைது. இப்படியே பல மாதங்களா மேற்கொண்ட பயணத்திற்கு பிறகு ஆதித்யா ஒரு புதிய மனிதனாக மாறியிருக்காரு. இன்னும் அவருக்கு அதே பெயர்தான், அதே உடல்தான். ஆனால் அவனது மனமும் ஆத்மாவும் முற்றிலும் மாறியிருக்கிறது. அவன் இப்போது தன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை முற்றிலும் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் ஆர்வங்களை பின்தொடர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காரு. தன்னுடைய மதிப்புகளை அவர் ஏத்துக்கிட்டாரு. எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அவர் வாழ ஆரம்பிச்சிருக்காரு. அதனால அவருக்குள்ள ஒரு அமைதியும் நிம்மதியும் தென்படுது. ஒரு நாள் அவர் மீண்டும் அந்த கண்ணாடியில அவருடைய பிம்பத்தை பார்க்கிறாரு. இந்த முறை ஒரு புன்னகையோட தன்னுடைய முகத்தை பார்த்தாரு. கண்ணாடியில தெரிந்த பிம்பம் அவருடைய முகம் உண்மையான ஆதித்யாவாக இருந்தது. உண்மையான உணர்வுகள் அந்த முகத்தில் தெரிந்தது. அவர் இப்போது மற்றவர்களோட எதிர்பார்ப்புக்காக வாழல, அவர் தனக்குள்ள இருக்கிற உண்மையான ஆதித்யாவாக வாழ ஆரம்பிச்சாரு. அதையே அவர் ஏத்துக்கிட்டாரு. இப்போ இவர் ஒரு சிறந்த ஓவியனாக மாறி இருக்காரு. அவருடைய ஓவியங்கள் அவருடைய உள் மனசுல இருந்த ஆழமான உணர்வுகள் அந்த ஓவியத்துல தெரியுது. மக்கள் அவருடைய ஓவியங்களை வாங்க தொடங்கினாங்க. அவர் தன்னுடைய அனுபவங்களை பற்றி மற்றவர்களோட பேச தொடங்கினாரு. அவருடைய கதை பல யங்ஸ்டர்ஸ்களுக்கு மோட்டிவேஷனை கொடுத்தது. மக்களே,
ஆதித்யாவின் கதை நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம். நீங்க யாரு என்ற கேள்விக்கான விடை தேடும் பயணம் ஒரு வாழ்நாள் பயணம். இது உங்க வாழ்நாள் முழுவதும் இருக்கும் ஒரு பயணம். இது ஒரு அற்புதமான பயணம். இந்த பயணத்துல நீங்க உங்களை முழுமையா தெரிஞ்சுக்குவீங்க. உங்க பலம் என்ன, பலவீனம் என்ன, உங்கள் மதிப்புகள் என்ன, உங்கள் லட்சியங்கள் என்ன, இந்த எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இந்த சமூகம் எதிர்பார்ப்புகள்ல இருந்து கொஞ்சம் விலகி வந்து உங்க உள் மனசு என்ன சொல்லுது என்றதை கேளுங்க. பயப்படாதீங்க. உங்களுடைய ஆர்வத்தை பின்தொடருங்க. உங்கள் பயங்கள் ஒவ்வொன்றையும் சவால்களா எடுத்துக்கோங்க. அந்த சவால்கள் ஒவ்வொன்றும் ஒரு வாய்ப்பா அமையும் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. தொடர்ந்து உங்களுடைய டேலண்ட்டை, உங்க ஆற்றலை தொடர்ந்து கத்துக்கோங்க. அதனால நீங்க நல்லாவே வளர்ந்து வருவீங்க. ஒரு நாள் நீங்க ஆதித்யாவை போல ஒரு நல்ல மனிதராக மாறி இருப்பீங்க. இந்த உலகத்துல நீங்க ஒரு தனித்துவமானவர். உங்களை போல வேற யாருமே கிடையாது. உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஆற்றலை வெளிக்கொண்டு வாங்க. உங்களோட உண்மையான அடையாளத்தை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு ஒரு சிறந்த பங்களிப்பை வழங்குங்க. உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள பயணம். அதை முழுமையா வாழுங்க. நன்றி, வணக்கம்.